ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். தமிழகம் முழுவதும் நாளை பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தமிழ் பாடத்திற்கான பொதுத் தேர்வு நடத்தப்பட இருக்கு. ஸோ நாளைய பொதுத் தேர்வுக்கு இந்த வினாக்கள்லாம் ஒரு டைம் நல்லா படிச்சுட்டு போங்க. வசன கவிதை குறிப்பு வரைக, மருத்துவத்தில் மருந்துடன் அன்பும் நம்பிக்கையும் மாற்றும் பாங்கினை விளக்குக, குறிப்பு வரைக அவயம், வறுமையிலும் படிப்பின் மீது நாட்டம் கொண்டவர் மாப்போசி என்பதற்கு சான்று, பாசவர் வாசவர் பல்நிலை விளையஞ்சர் முன்னர் சிலப்பதிகார காட்டும் இவ்வணியர்கள் யாவை, மால் பொருள் இலக்கண குறிப்பு தருக. ஒரு முக்கியமான வினா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் சில ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பேன். பூவின் நிலைகள் குறித்து சொற்கள் யாவை, விர்ச்சி என்றால் என்ன, விருந்தினரை மகிழ்வித்துக் கூறும் முகமன் சொற்களை தொகுத்தெழுதுக, இறையடி பொங்கல் பெருகுவீர், இறையடி பொம்மல் பெருகுவீர், இத்தொடர் உணர்த்தும் பொருள். குறுவினாக்கள் பொறுத்த வரைக்கும் இந்த வினாக்கள் நல்லா படிச்சுட்டு போங்க. வேகை என்பதை தொடர்மொழியாகவும் பொதுமொழியாகவும் வேறுபடுத்தி காட்டுக, புறத்திணைகளுடைய எதிரெதிர் திணைகளை அட்டவணைப்படுத்த, வினா எத்தனை வகைப்படும் அவையாவை, தண்ணீர் குடி தயிர் குடம் ஆகியவை தொகை சொற்களை விவரித்து எழுதுக, அமர்ந்தான் பகுப்பத உறுப்பிலக்கணம், குரல் வெண்பாவின் இலக்கணத்தை எழுதி எடுத்துக்காட்டு தருக, விடை எத்தனை வகைப்படும் அவையாவை, எழுது என்றான் என்பது விளைவு காரணமாக எழுது என்றான், பா எத்தனை வகைப்படும் அவையாவை. இது ஒரு முக்கியமான வினா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பொருள் தருக, அகவுதல் அணிமை, மெய்கீர்த்தி பாடுவதன் நோக்கம், காற்றில் விளைந்த வரையில் சமைத்த உணவு மழைக்கால சூடாக உண்ண சுவை மிகுந்திருக்கும், இத்தொடரில் அமைந்துள்ள முதற் பொருள் கருப்பொருளை எழுதுக, காய்மணியாகும் முன்னர் காய்ந்தனை உவமை உணர்த்தும் கருத்தியாது. அடுத்து முல்லை பாட்டை எழுதியவர், உயிரினும் ஓம்பப்படுவது ஏன், பெருஞ்சித்தனார் படைப்புகள் 4 எழுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நற்றிணை நூல் விருந்தோம்பல் பண்பு குறித்து கருத்து எழுதுக, காலக்கழுதை கட்டேறிய எறும்பேறும், இது முக்கியம். நெக்ஸ்ட்டு தமிழங்கனார் தமிழையும் கடலையும் இரட்டை மொழி பாங்கினை எழுதுக, தலையினை கொடுத்தாலும் தலைநகை காப்பும் இடைஞ்சிட்டி பொருள் தருக, புளியங்கன்று ஆழமாக நடப்பட்டது, இதே போல் இளம்பயிர் வகைகள் 4 எழுது, சோலை காற்றும் மின்விசி காற்றும் பேசிக்கொள்வது போல் ஒரு உரையாடல். முக்கியமான ஒரு வினா. இதை கொஞ்சம் நல்லா படிச்சுட்டு போயிருங்க நாளைக்கு. அதே மாதிரி முல்லை நிலத்தில் இருந்து மருத நிலத்திற்கு கிடைக்கும் உணவுப் பொருட்களை எழுதுக, முதல் மழை விழுந்ததும் எண்ணமெல்லாம் நிகழ்ந்ததாக கூப்பாராவ் கவிப்பாடுகிறார், மன்னன் இடைக்காணன் என்ற புலவனுக்கு சிறப்பு செய்தது ஏன், சித்தாளின் மனச்சுமைகள் செங்கற்கால் அறியாது இடைஞ்சிட்டி பொருள் தருக, தமிழெண்ணை வாழ்த்துவதற்காக காரணங்களாக பாவலர் சுற்றுவனை யாவை. அணி இலக்கணம் பொறுத்த வரைக்கும் நிரல்நிலை அணி, உவமை அணி, வஞ்சப்புகழ்ச்சி அணி, தற்குறிப்பேற்ற அணி, ஆசிரியப்பாவின் புதிய இலக்கணம், வினா எத்தனை வகைப்படும் அவையாவை. இதெல்லாம் ஒரு முக்கியமான வினாக்கள். அடுத்து அழகீட்டு வாய்ப்பாடு, நிகழ்கலைகள், செய்யுள் நெடுவினா, இறைவன் புலவர் இடங்கானான் குரலுக்கு செவிசாய்த்த நிகழ்வை எழுதுக. அடுத்து பார்த்தீங்கன்னா பொது கட்டுரைகள் இருக்குது. நண்பனுக்கு கடிதம், விண்வெளியும் கல்பனா சாவ்லாவும், சான்றோர் வளர்த்த தமிழ், அரசு பொருட்காட்சி, புயலிலே ஒரு தோணி. இந்த வினாக்கள்லாம் நாளைக்கு நல்லா தரவாக பார்த்துட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ வீடியோ இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கராசிரியர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே கூட பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. இதான் 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் நாளை நடைபெறக்கூடிய பொதுத் தேர்வு நீங்கள் படிக்கக்கூடிய முக்கியமான வினாக்களுடைய தொகுப்பு. இந்த வினாக்களை படித்தாலே நீங்கள் ஃபுல் மார்க் வாங்கலாம். தேங்க்யூ.